மன்னராட்சியின் முதல்வரே என்ன தகுதியை வச்சுட்டு நீங்க வந்து பேசுறீங்க? எனக்கு நிஜமாலுமே புரியல. இல்ல பேரை சொல்லனாலும் பயமா இருக்கு. பேரை ஐயோ, சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்ல நீங்க சொல்றாங்க. சொல்ற தோரணை பேரை எல்லாம் சொன்னாலும் இருக்கு. வந்து நீங்க பேரை சொல்ற தோரணை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? கடந்த 5 ஆண்டுகள்ல எடப்பாடி அவர்கள் எத்தனை கையெழுத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக வந்து கையெழுத்து போட்டு அவங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னு சொன்னா, ஜல்ஜீவன் மிஷனுக்கு 3000 சில்லற கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. அதை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. நீங்க சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 2132 கோடி ரூபாய் இருக்கு. அதை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இப்படி எல்லாம் வந்து கடுமையா ஒரு மாதிரி நசுக்கிற மனப்பான்மையை வந்து தமிழ்நாட்டு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, தமிழ்நாட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்கி இருக்கிறோம், 7300 கோடி ஒதுக்கி இருக்கிறோமே, உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா ஒதுக்கி இருக்கிறோம் இல்லையே. ஆன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு 9000 சில்லற கோடி, நமக்கு 7000 சில்லற கோடி தான். அப்ப இந்த ஸ்டேட் வந்து ஹெல்த்தியா இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய உறுத்தல். இல்ல அது சொந்த நாட்டு மக்கள் வந்து அவதிப்படணும்னு நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்படணும்னு நினைக்கிறதுல முதல் ஆட்கள் பாஜக தான். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் நேற்று ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி கேட்டிருக்கிறாரு. அதாவது 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி இன்னும் வழங்கப்படாத நிதி வந்து 4000 கோடி ரூபாய் இருக்குது. அது எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. சாடிஸ்ட் பிஜேபி இப்படிதான் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கான விவசாயிகள் போராட்டமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவங்க கேள்வி எழுப்பும் போதும் ஒன்றிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பதில் சொல்லும் போது, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமாகவே நிதி கொடுத்துருக்குறோம், இதுவரைக்கும் 7300 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்கியிருக்கிறோம், பாக்கி நிதியை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நிதி கேட்டு ஒன்றிய அரசு கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற மாநில அரசு, இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வந்து திமுகவுக்கு பாஸே வந்து மோடி தான், சீக்ரெட் ஓனர் மோடி தான் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இவங்க கேட்குற மாதிரி கேட்பாங்க, அவங்க கொடுக்காத மாதிரி கொடுக்காம இருப்பாங்க அப்படின்லாம் அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு ரூமுக்குள்ள பணத்தை திருடின ஒருத்தன் இருக்கான். அந்த ரூமுக்குள்ள போலீஸ் வருது. சார் நான் திருடல சார், நான் திருடல சார்னு ஒருத்தன் சொல்கிறான். போலீஸ் எதுக்காக வந்ததுன்னே தெரில. ஆனால் அந்த திருடினவனுக்கு உள்ளூர ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ நான் திருடலன்னு சொல்லி சொல்லும் பொழுதே அப்போ பொறுமையாக செக் பண்ணால் தெரியுது கடைசி அவன் தான் திருடினாங்கிறது. இப்போ எந்த அர்த்தத்தில் வந்து அவர் வந்து திமுகவுக்கு ஓனர் மோடின்னு சொன்னதும் இந்த உதாரணமும் பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்களுடைய அஜெண்டா ரொம்ப கிளியராக இருக்குது. திமுகவினுடைய வலிமையான வாக்கு வங்கி இன்னைக்கு எங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் இந்த 4 ஆண்டுகளில் கடுமையாக கூடியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய அச்சத்தை வந்து அதிமுகவுக்கும் கொடுக்குது, பாரதிய ஜனதாவுக்கும் கொடுக்குது. அப்போ அந்த ஓட் பேங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்கிற ஒரு அஜெண்டாவில் தான் வந்து விஜய் அனுப்பப்படுறாரு. இன்னும் விஜயோட ரோலை கிளியராக டிஃபைன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே பிஜேபி வந்து ரஜினியை வச்சு ட்ரை பண்ணாங்க. இது மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும், டிஎம்கேவை வந்து சைட்லைன் பண்ணணும், டிஎம்கே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நடிகரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மீது குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிற பாணியில் மக்களை நம்ப வச்சு திசை திருப்பி திமுகவை தோக்கடிக்கணுங்கிற ரஜினி வந்து பாஜக கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவரே வந்து காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யும் போது அதை பாராட்டி பேசினாரு அமித்ஷா மோடியை ரஜினிகாந்த். அப்போ ரஜினிகாந்த் இல்லத்திற்கே பிரதமர் மோடிலாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சூழல் இருக்கு. அவங்க ரஜினிகாந்தை பயன்படுத்த போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும்போது கூட அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விஜய் மேல அப்படி இல்லையே. விஜய் வந்து ஏற்கனவே பாஜகவினர் வந்து பயங்கரமா அவர் விமர்சிச்சிருக்கிறாங்க. இல்லையா, அது எல்லாமே நடிப்பு. ஒரு நீங்க பீகார் ஃபார்முலா அவங்க ஃபாலோ பண்றாங்க. பீகார்ல என்ன தெரியுமா பண்ணாங்க? அங்க வந்து லல்லு பிரசாத் யாதவும் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவும் வலிமையா இருக்கிறத பாரதிய ஜனதா உணருது. அப்போ அங்கே யாருடைய வாக்கு வங்கி வலிமையாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி வலிமையாக இருக்குது. அதை உடைக்கணும்னு ஒரு முடிவு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவைசி அங்கே அனுப்புகிறாங்க.
இல்ல இப்ப ஓவைசி மேல இருக்கிற விமர்சனம் வந்து அவர் பிஜேபியோட பி டீம்ன்றதா? ஆமா. அதுல என்ன அந்த அவர் வந்து இடத்துக்கு தகுந்த மாரி அவர மாத்திக்குவாரு. அதாவது பேருக்கு அவர் இஸ்லாமியர் சப்போர்ட்டர் மாரி அவர் மாநிலத்துல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆந்திரால அந்த ரோல ப்ளே பண்ணிக்குவாரு. இல்ல ஹைதராபாத் ரீஜன்ல. பாஜகவினர் வந்து ஓவைசி என்ன முறையெல்லாம் அது விமர்சிச்சிருக்காங்க. அது 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 பார்லிமெண்ட்லயே வந்து எல்லாமே ஒரு டிராமாட்டிக் ரோல் தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இடத்துக்கு தகுந்த மாரி மாத்திக்குவாரு. ஓவைசி வந்து அவங்களுடைய கைப்புள்ளதையா தான் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க பிஜேபியில அவங்க பல பேரை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஐடியாலஜி ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கான்செப்ட்ட வச்சு எதிராளிகள ஒண்ணு சேராம பார்த்துக்கிறது, அவங்க பலமாகாம பார்த்துக்கிறது, அதை உடைக்கிறதுக்கான வேலையை செய்யறது. அப்ப அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னா, ஓவைசிய வச்சு தான் வந்து பீகார்ல கேம்பெயின் பண்றாங்க. கேம்பெயின் பண்ணும்போது கணிசமான வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து ஓவைசிக்கு சேருது. ஓவைசிக்கு சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நினைச்சதை வந்து செஞ்சுக்கிறாங்க. அதே ஃபார்முலா தான் இப்ப தமிழ்நாடுக்கு என்ன ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு பக்கம் ஏடிஎம்கேவை அவங்க கைப்பிள்ளையா இன்னைக்கு வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே என்னைக்குமே வந்து அவங்களுக்கான கட்சி தான். அது வந்து அவங்களுடைய கைப்பிள்ளை தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இனத்தினுடைய அடையாளத்துக்காகவோ, இனத்தை பாதுகாக்கிறதுக்காகவோ என்னைக்குமே அதிமுக குரல் கொடுக்காதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல எடப்பாடி அவர்கள் எத்தனை கையெழுத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிரா வந்து கையெழுத்து போட்டு, எந்தெந்த பொறுப்புகளை, எந்தெந்த அதிகாரங்களை, ஒத்திசைவு பட்டியலில் இருந்த பல்வேறு விஷயங்களை எதெல்லாம் வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து தார வார்த்தாருங்கிறது கூட்டணி எல்லாத்துக்குமே தெரியும். தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தானே சொன்னாங்க. கூட்டணி தர்மத்துக்காக காப்பாத்துறதெல்லாம் இல்லைங்க. அவரை காப்பாத்திக்கணுங்க. ஏன்னா அவர் மேலேயோ, அவர் சம்பந்தி மேலேயோ, வேலுமணி அவர்கள் மேலோ, தங்கமணி அவர்கள் மீதோ, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஈடி ரெய்டுகள்ல மாட்டி இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னு சொன்னா அவருக்கு அதை பாதுகாத்து ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்து அவருக்கு இருக்கு. அதுக்காக தான் அவர் செய்யறாரே ஒழிய அவருக்குன்னு கொள்கையெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது. அப்படி கொள்கையெல்லாம் இருந்திருந்ததுன்னா ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி எந்த காலத்திலும் இனிமே அதிமுக வந்து பாஜகவோட கூட்டே வைக்காதுன்னு சொன்னவங்க தான் அவங்களுமே. சரி, இப்ப அதிமுக பாஜக கூட்டு சேர போறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதையுமே வச்சுக்கலாமே. விஜய் எந்த வகையில நீங்க வந்து அதான் அவர் சொல்றேன். ஓட்ட பிரிக்கிறதுக்கு தான் வராரு. விஜய் பாருங்க, இது வரைக்கும் வந்து நான் கேட்கிறேன், ஊழலை ஒழிக்கணும் இல்ல மத்தது பேசணும்னா அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது ஏடிஎம்கேவையும் தானே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். இல்ல அவர் என்ன பேசணும் நீங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. நாங்க முடிவு பண்ண முடியாது. ஆனா நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல பேசவே கூடாது. எந்த விதத்திலையுமே வந்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல வேற கன்விக்ட் ஆயிருக்காங்களா, இல்ல ஊழல் ஏதாவது நிரூபணம் ஆயிருக்கா, எல்லாமே பொதுவா வந்து ஈடியை மட்டுமே வச்சு கொண்டு வந்து ஒரு 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 பொதுவா அவங்க மேல ஒரு வழக்க பதிகிறது. அந்த வழக்கை நடத்துறது கூட கிடையாது. ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை அப்படிலாம் வந்து குற்றச்சாட்டு இருந்து ஆடிட் இருக்குல்ல, சிஏஜி இருக்குல்ல, சிஏஜி ஆடிட்ல அப்ஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும்ல, அந்த பதிவுகள் ஆட்சியில இருக்கிறவங்க திமுக அவங்கள எதிர்த்து பேச முடியும். அதிமுக ஆட்சியில இருக்கு. இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் குற்றம் பண்ணியிருக்காங்க, குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய அதிமுக அப்பா வழிவிடணுங்கிறதுக்காக திமுக இருக்கக்கூடிய வலிமையான வாக்கு வங்கி என்ன இருக்கோ அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கான வேலையை விஜய் வந்து பாஜகக்காக செய்கிறாருங்கிறது தான் என்னுடைய அனுமானம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் 2 செக்டர் தான் ஃபோக்கஸ் பண்றாரு. மாணவிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா தயவு செஞ்சு நான் கேட்கிறேன், தயவு செஞ்சு களத்துக்கு வாங்க, தயவு செஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு போங்க, என்ன நிலையில இந்தியா இருக்குன்னு பாருங்க. யூபியில பெண்களோட நிலை என்னன்னு பாருங்க, எம்பியில பெண்களோட நிலை என்னன்னு பாருங்க, குஜராத்ல பெண்களோட நிலை என்னன்னு பாருங்க, வட மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல. ஏங்க அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சில நிகழ்வுகளை வச்சு மொத்த சமுதாயத்தையும் நீங்க வந்து ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி செய்யக்கூடாது. நீங்க ஒரு விஷயம் நான் வச்சுக்கிறேன், சொந்த விருப்பத்துக்காக ஒருத்தர் ஒரு தவறுல ஈடுபடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 சொந்த, அதாவது என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு விரோதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு கொலை நடக்குதுன்னே ஒரு மாவட்டத்துக்குள்ள நம்ம வச்சுக்கோமே. சொந்த விரோதத்துல உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இருக்கு, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய விரோதத்தின் காரணத்தினால ஒரு கொலை வந்து ஒருத்தர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை உடனே வந்து நீங்க இதா சொல்ல முடியுமா என்ன, தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது மாதிரி தான் இவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இந்த அரசு பாரபட்சம் இல்லாம எவ்வளவு சிறப்பா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குதுங்கிறத முறையா பார்த்தா அவர் பாராட்டி இருக்கணும். ஆனா அது மாற்றி பிம்பத்தை அமைக்க ட்ரை பண்றாரு. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அரசு இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய திராவிட மாடல் அரசு. அந்த கட்டமைப்பை உடைக்கணுங்கிற ஒரே அஜெண்டா மட்டும்தான் விஜய்க்கு இருக்கே ஒழிய பெண்கள் பாதுகாப்புக்கு பேசுறதுக்கு இவருக்கு எந்த அருகதையுமே கிடையாது. அவருடைய சினிமாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், அருவருப்பா தான் இருக்கும். அவர் வந்து மதுவை பத்தி ஊழலை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் அவருக்கு கிடையாது. ரெண்டாவது இன்னொன்னு நான் கேட்கிறேன், அவருடைய அரசியல் அணுகுமுறையே பாத்தீங்கன்னு சொன்னா,
ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ஒருத்தரோட நான் ஒப்பிடுறேன். நீங்க சீமானை எடுத்து பாருங்களேன். மேடையில இப்படி ஆக்ரோஷமா பேசுவாரு. ஆனா செயல்பாட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. இவரும் கிட்டத்தட்ட ஒரு டிராமாட்டிக் ரோல்ல ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, எழுதி குடுக்குற டயலாக சினிமால கோவமா என்ன பேசுவாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் அந்த இருக்கு. டெலிவரிய அத மட்டும் பண்ணிட்டு, ஏங்க யதார்த்தமா பேசக்கூடவா தெரியாது. என்னங்க இது? நீங்க அண்ணா அவர போய் அண்ணாவோடலாம் ஒப்பிடுறாங்க. எவ்வளவு ஒரு இல்ல அவர் கேவலமான பேசுறது அரசியல். அவர் தொண்டர்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாரி இல்ல பேசுறாரு. அது ஒரு நடிப்புங்க. அவ்வளவுதாங்க. யதார்த்தமே அவர்ட்ட 1% கூட இல்ல. இங்க தேவை என்ன தெரியுங்களா? களத்துல இருக்கணும். வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் என்னைக்காவது ஒரு இல்ல நாள் உங்களை எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் அனுப்ப போறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காரு. அவர் எதை வேணாலும் சொல்லுவாரு. அவர் சொல்றதுக்குலாம் நம்ம அர்த்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு மாத்தி ஒரு பிம்பத்த ஒரு கட்டமைக்க முயற்சி பண்றாரு. அவர் கண்ணாடிய பார்த்து பேசுறாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவர பத்தி என்னெல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, அதெல்லாம் எதிர்த்து பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல அது சொல்ல முடியாம போயிடும்ல. சரி, இப்ப அதிமுக, பாஜகவுக்கு இருக்கிற உறவு வந்து வெளிப்படையான உறவு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திமுக, பாஜக உறவு வந்து மறைமுகமான உறவுன்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி இல்லன்னு சொல்லுவீங்க? வாய்ப்பே இல்லைங்க. இது எண்ணெயும் தண்ணியும் மாரி. சேரவே சேராது. ஐடியாலஜிக்கலா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல ஏற்கனவே சேர்ந்தது இல்ல. ஆமா நம்ம சேர்ந்திருக்கோம். கரெக்ட். அன்னைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இனத்துக்கு பாதுகாப்பா எந்த விதத்திலயும் தலையீடு இருக்காது. மாநில அரசினுடைய அதிகாரங்கள்ல தலையீடு இருக்காது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஒரு நம்பிக்கையோட நீங்க பயணிக்கலாம்னு வாஜ்பாய் போன்ற ஒரு நியூட்ரலான ஒரு லீடர் சொன்னதுனால அது சாத்தியமாச்சு. வாஜ்பாய்க்கு ஒரு நியூட்ரல் லீடர் ரோல் இருக்கு நமக்கு. அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா நீங்களே? அவர் மேல இருக்கும்போது இருக்கிறதோ நீங்க மோடியும் இன்னைக்கு ஒப்பிட முடியுமா? அமித்ஷாவோட ஒப்பிட முடியுமா? அவங்க 2 பேரும் லீடர்ஸ. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்த போர் நடந்துகிட்டு இருக்கு இங்க. இதுல போய் பிஜேபியும் திமுக ஒண்ணுன்னு சொல்றது முழுக்க முழுக்க அதுவும் பிஜேபி தான், இதுவும் பிஜேபி தானே. இல்ல அப்படி கிடையாது. காலகட்டங்கள்ல எந்த தலைவர்கள் எடுத்திருக்காங்க, யார் லீட் பண்றாங்க, யார் எப்படி நடத்துறாங்கிறது இருக்கு. நான் மூணு விஷயம் கேட்கிறேன். எம்என் ரேகால நம்ம ஃபண்டு கேட்கிறோம். ஒருவேளை ஏ டீம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருந்ததுன்னா சமகிர சிக்ஷா அபியானுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க 2132 கோடி ரூபாய் பணத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அது மட்டுமா? தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல கடந்த பட்ஜெட்ல 1 ரூபா கூட நிதி பெரிய அளவுல ஒதுக்கவே கிடையாது. பெயரளவுல அவங்க எந்த திட்டங்களுக்கு தெரியுமா ஒதுக்கிட்டு, அதுவும் நம்மளுடைய நிதியமைச்சர் சொல்றாங்க, தேசிய அளவுல மக்கள் போகக்கூடிய ரோடுக்கு ஒதுக்குறதும், தேசிய கட்டமைப்பு உருவாக்கி வட மாநிலத்தவர் இங்க போறதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு உண்டான வழிகளை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? நீங்க இங்க காமன் பீப்புளுக்கு நீங்க ஒதுக்கக்கூடிய நிதி, நீங்க ஜல் ஜீவன் மிஷனுக்கு 3000 சில்லற கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. அதை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. நீங்க சமகிர சிக்ஷா அபியானுக்கு 2132 கோடி ரூபாய் இருக்கு. அதை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இப்படியெல்லாம் கடுமையா ஒரு மாதிரி நசுக்கிற மனப்பான்மையை தமிழ்நாட்டு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள எப்படி எங்க கூட அவர் ஏ டீம்னு அவங்க எங்க கூட இல்ல ஒன்றிய அமைச்சர் சொல்றாருல்ல, அதாவது இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்கி இருக்கிறோம், 7300 கோடி ஒதுக்கி இருக்கிறோமே, உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமா ஒதுக்கி இருக்கிறோம். இல்லையே, ஆன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு 9000 சில்லற கோடி, நமக்கு 7000 சில்லற கோடி தான் ஒதுக்குனதா காட்டுது. உத்தரப்பிரதேசம் 20 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க, தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. அந்த ரேஷியோ படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு அதிகமா ஒதுக்கி இருக்கும். நீங்க சொல்லவே முடியாது. அது இல்லாம நீங்க இன்னும் என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கு அந்த ஸ்டேட்டுக்கு மறைமுகமா நீங்க நிதி ஒதுக்கி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க வெறும் 29 பைசா மட்டும் கொடுக்குறீங்க. அவங்க வருகின்ற வருவாயில இருந்து அந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? 2.25 ரூபாய் கொடுக்குறாங்க. வரக்கூடிய 1 ரூபாய் நிதிக்கு மொத்த ஒதுக்கீடு பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒதுக்கக்கூடிய நிதிங்கிறது அளவு கடந்த நிதி. அப்ப இந்த ஒரு ஸ்கீமை மட்டும் பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன் அதோட உடனே ஒப்பிட்டு பேசுறீங்க? நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எங்க மக்கள் இங்க வேலை செஞ்சதுக்கான காசு தானே சார் கேட்கிறோம். இல்ல அத மாநில அரசே முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கிங்க ஒன்றிய அரசு சொல்றாங்க. அதான் என்ன தெரியுமா, அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? நிதி நெருக்கடியில இந்த அரசு தத்தளிக்கணும், நிதி தடுமாற்றம் வரணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதற்கெல்லாம் அவசியப்படாது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இங்க மைக்ரோ எக்கானமியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம். எப்படி மைக்ரோ எக்கானமிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஸ்டேட் எப்படி சர்வைவ் ஆகுது, அவங்க ஃபண்டு கொடுக்கலனாலுமே இதை எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க மைக்ரோ எக்கானமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்யூலியரான பிஹேவியர் இருக்கு. நீங்க ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாடு இருக்கும், ஒரு 4-5 ஆட்டுக்குட்டி இருக்கும், ஒரு 10-15 கோழி இருக்கும், ஒரு 2 ஏக்கரா மேட்டுக்காடோ காடு இருந்தா போதும். அவங்களோட மினிமம் எக்கானமி அவங்களுக்கு சர்வைவலை கொடுத்துரும். எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆடு வளர்ப்பு 4000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி ஆடு வளருகின்ற பொழுது 10,000 12,000க்கு வந்துடும். நீங்க மாட்டு வளர்ப்புல
நீங்க ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க தனியாக செலவு பண்ண தேவையில்லை. இதுல வரக்கூடிய உரங்கள் ஆகட்டும், அந்த மாட்டு சாணத்துல வரக்கூடிய உரத்தை அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. காட்டுல விளையக்கூடிய பொருட்களை, விவசாய பொருட்களை நகரங்களுக்கு அனுப்பி உருப்படி பண்ணிக்குவாங்க. அடிப்படை தேவைகளை வந்து தன்னிறைவு ஓரளவு வந்து பெற்று இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த மாநிலம். இதுக்கு கூடுதலா நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இந்த 1000 ரூபாய் நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்ல, ஒரு கிராமத்துக்கு தோராயமா ஒரு 7000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7000 டு 10,000 பேர், இதுதான் கிராமத்தினுடைய தோராய எண்ணிக்கை. 6000ல இருந்து 10,000 பேர் இருக்கக்கூடிய நிலை இருக்கு. ஒரு இந்த 7000 பேர்ல இருக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு 2500ல ஒரு 3000 பேருக்கு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை போய் சேருது. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் தொகை அந்த கிராமத்துக்கு மட்டும் போய் சேருகிறது. அது எங்க ரொட்டேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அங்க இருக்கிற மளிகை கடைக்கு, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த கிராமத்துக்குள்ள சுத்துது. அப்ப ஒரு அந்த 30 லட்சம் ரூபாய்ங்கிறது வருஷத்துக்கு என்ன கணக்காச்சு? 3,60,00,000 ரூபாய் தோராயமா. இந்த மைக்ரோ எக்கானமியில் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதனால நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி இருக்கு. அப்ப இங்க விற்கக்கூடிய பொருட்கள், அவங்களுடைய அடிப்படை தேவைகள், அவங்களுக்கு அத்தியாவசியமா வரக்கூடிய விஷயங்களை வாங்குகின்ற பொழுது, இந்த பணப்புழக்காட்டம் ஏற்படுகின்ற பொழுது, அவங்களுடைய பேசிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்ப இது எங்க வந்து சேருது? அவங்களுடைய கல்வியை தரமானதாக்குறதுக்கு நம்ம கூடுதலா இன்னொன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கல்வி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பட்ஜெட்டை நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாணவர்களுக்கான கல்வி தொகை, இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கிறதுல, நம்ம இருக்கக்கூடிய சமூக நீதியை காக்கின்ற வகையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பா வச்சிருக்கிறது, எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்குறது, இப்படி இந்த சமூகத்தை கட்டமைச்சிருக்கிறது. எப்படி கட்டமைச்சிருக்கான ஒரு பாதுகாப்பா பொருளாதாரத்துல ஸ்டெடியா இருக்கக்கூடிய வகையில மக்களை பாதுகாக்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசா இருந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நிதி ஒதுக்கலைனாலுமே கூட இதனால அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓரளவு சஸ்டெயின் ஆகுது. எங்க நெருக்கடி ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, இவங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா, நமக்கு எங்க நம்ம எப்படி அதை ஈடுகட்டுறோம்னு சொல்லி சொன்னா, எஸ்ஜிஎஸ்டி ரெவன்யூ நமக்கு வந்து இந்த வியாபாரங்கள்னால இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு கொஞ்சம் கூடுதல் தொகை கிடைக்குது. அதுல வர்ற ஷார்ட்டேஜை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம கடனா வாங்கிக்கிறோம். கடனா வாங்குகின்ற பொழுது கூட அவன் கடன் என்ன பேசிஸ்ல தெரியுமா கொடுக்குறான்? டெப்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கொடுக்குறான். இந்த மக்கள் கடன் பெறுவதற்கு தகுதியானவர்களா? இந்த மாநிலத்தினுடைய நிதி அறிக்கை அவர்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கிறதா? அந்த நிதி வருவாய் போதுமான அளவு இருந்தாலும் அந்த ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா? அது வந்து முன்னெல்லாம் 4.22 வரைக்கும் போச்சு. இப்ப 3.2ல நிக்குது. டெப்ட் டு லோன் அந்த ரேஷியோ நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப வெரி வெல் பேலன்ஸ்டு எக்கானமியா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த கடனை வாங்கி நம்ம வந்து சர்வை பண்றோம். இது எப்ப நம்ம ஈடுகட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆனா இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு சிரமத்தையும் அரசுங்கிற ஒரு நிறுவனம் அல்லது அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு தான் கடனை ஏத்துக்குது. இந்த கட்டமைப்பை ஏத்துக்கிறதுனால தனி மனிதனுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதுங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த கடன் அரசுக்கு தான் சுமையா வருதே ஒழிய, ஆனா மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே வரார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப இந்த ஸ்டேட் வந்து ஹெல்த்தியா இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய உறுத்தல். இந்த மக்கள், இந்த தமிழ் இனத்தவர் எப்படி இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆகுறாங்க? எவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த திராவிட மாடல் அரசு இந்த எக்கானமியை பேலன்ஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டு வருது. அப்ப இவங்க நமக்கு நம்ம தயவு இவங்க பெருசா தேவையில்லாமலே இவங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்காங்களேங்கிற ஒரு வேதனை அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு தான் இந்த நிதிச்சுமையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றது. இல்ல அது சொந்த நாட்டு மக்கள் வந்து அவதிப்படணும்னு நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அவதிப்படணும்னு நினைக்கிறதுல முதல் ஆட்கள் பாஜக தான். அதை உறுதியாக சொல்லுவேன். அவங்க இந்தியாவுக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாம் இல்ல சார். நான் சொல்றேன், இன்னும் வெளிப்படையா நான் சொல்றேன், இந்தியாவுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, டாலர் ரேட் இன்னைக்கு எங்க நிக்குது? 89 ரூபாய்க்கு போயிருச்சு, 90 ரூபாய்க்கு தொடுது. நீங்க நாட்டினுடைய நலனை நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆட்சியில இருக்கிறது ஒண்ணு மட்டுமே இலக்கு. நீங்க சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரிவினையை உருவாக்கிட்டு வராங்க வட மாநிலங்கள்ல நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இஸ்லாமியர்களை எந்த விதத்துல அவங்க வக்பு வாரியத்துல அவங்க சொத்துக்களை இன்னைக்கு கை வைக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது சமுதாயத்தை நசுக்கிற நிலை தாண்டி அவருடைய சொத்துக்களை கை வைக்கிற நிலைக்கு இன்னைக்கு வட மாநிலங்கள்ல போயிட்டு இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கு பாதுகாப்பு இந்த அரசு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்னால ஒரு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க. வக்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான உறுதியை கொடுத்துருக்காங்க. அப்ப அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது நாடு வளர்ச்சி வரணும், அப்படி நீங்க வளர்ச்சி வரணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னெல்லாம் தெரியுமா செஞ்சிருக்கணும்? இன்னைக்கு நம்ம ஒப்பீடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் நமக்கு வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றதுக்கான கல்வியிலையும் நீங்க இங்கிலீஷை புகுத்தி நீங்க வந்து வலிமையான ஒரு இந்தியாவை கட்டமைச்சு சீனாவோடு போட்டி போடுவதற்கும்
நீங்க வந்து அமெரிக்காவோட போட்டி போடுவதற்கும் நீங்க இப்படி கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் நீங்க வந்து முயற்சி எடுத்திருப்பீங்களே ஒழிய, நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க வந்து மத பிரிவினையை உருவாக்கி இங்க மதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 அவங்க அவங்க மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு மத தீவிரவாத நாடா வந்து இந்தியாவை மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃபேசிஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இப்ப திமுகவும் ஃபேசிஸ்ட் தான், எதுக்கு திமுக மக்கள் ஆதரிக்கணும், விஜய் ஆதரிச்சு போலாமே அப்படின்னு யாரு விஜய் சொல்றாங்க? கேக்குறாரு. யாரு சொல்றாங்க? விஜய் தான் சொல்றாரு. அவரு வந்து அவரு மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரோ அந்த குற்றச்சாட்டுகள் அடுத்தவங்க மேல, நான் தான் கதை சொன்னேன்ல சார், நான் திருடல சார் திருடல சார்னு ஒருத்தர் சொல்றான்னா திருடன் தான் சொல்லுவான். அந்த கதை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதலே ஒரு கட்டமைப்பு பண்ணி அடுத்தவங்க மேல சொல்லிட்டோம்னா அவர் மேல வராது இல்ல. அவ்வளவு அவருக்கு அஜெண்டா. விஜய் வந்து ஒரு சவாலான ஃபேக்டர் இல்லைங்கிறீங்களா? இல்லைங்க, வராதுங்க, வாய்ப்பு குறைவு. நிர்வாகம் ஒரு கட்டமைப்பு வேணும். ரெண்டாவது நீங்க நான் வந்து அவரை வந்து சீமானுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரு கட்டத்தில் சீமானை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அவர் உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. அவர் பின்னாடி ஒரு கட்டமைப்பு இளைஞர் பட்டாளம் ஒன்று வர மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசு 22 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த விடலை பருவம், நம்ம டீனேஜ் இருக்கக்கூடியவங்க. என்னன்னே தெரியாமல் அண்ணன் சூப்பராக பேசுகிறாருப்பா, என்னம்மா பேசுகிறாருப்பா, தமிழ்நாட்டுக்காக இப்படிலாம் பேசுகிறாருப்பா, தமிழ்னா எவ்வளோ அக்கறையாக இருக்காருன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சுத்தம். அவனுக்கு வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகி அல்லது வந்து ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு அவன் 4 தடவை சீமான் தன்னுடைய நிலைகளை எல்லாம் மாற்றி 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 பேசின பிறகு படுறான், இவனை போய் டிஃபெண்ட் பண்ணி இருந்துட்டோமே, நம்ம இது ஏதோ தப்பாக போயிட்ட மாட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 20 வயசு 22 வயசுக்கு பிறகு அவன்லாம் விலகிடுவான். ஆனால் திரும்ப வந்து அவனுக்கு வந்து திரும்ப அந்த 16லேருந்து 19 வயசுக்கு அந்த அந்த விடலை பருவ பசங்க வந்து ஒரு ஃபாலோயர்ஸாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுதான் அவருக்கு பேஸாக இருந்துச்சு. யாருமே லாங் ஸ்டாண்டிங்காக அவரோட வந்து அரசியல் பண்ணினவர்களா இல்லவே இல்லை. இந்த 10 வருஷத்துல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டீம் மாறிக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அந்த யங்ஸ்டர்ல ஒரு டீம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு அதான் நடக்குது. அடுத்து இன்னைக்கு அந்த அந்த செட்டில் இருக்கிறவங்க யாரையாவது நீங்க சொல்லுங்க, சீனியர் லீடர்ஸோ. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு இலக்கு நிர்ணயம் கூட இல்லையே, எதை நோக்கி நீங்க நகர்றீங்கன்னு கூட நீங்க சொல்லலையே. திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் சார். நீங்க அகற்றணுங்கிறது அதான் சொல்றேனே. அப்ப அதை அந்த அந்த ஒரு பாயிண்ட்லயே கிளியரா தெரிஞ்சிருது பிஜேபியோட அஜெண்டாவை அவர் செயல்படுத்துறார். அதுலயே பதில் இருக்கு. வேற யாரு திமுக ஆட்சியை நகர்த்தணும் வெளியேற்றணும்னு நினைக்கிறது? யாரு? பாஜக தானே நினைக்குது. ஏன்னா ஐடியாலஜிக்கலா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இவர் ஒரு ட்வீட் தாய்மொழிக்குன்னு சொல்லி தாய்மொழியை பாதுகாக்கணும்னு போட்டாருன்னா எல்லா மாநிலங்களும் அது பத்திக்கிட்டு எரியுது. அப்ப எல்லா மாநிலங்களும் குரல் கொடுக்குறாங்க. டீலிமிட்டேஷன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வரப்போகுது, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்ஸையும் அலர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா ஸ்டேட்ஸும் பாதிக்கப்படக்கூடிய பூர்வ குடிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒன்று திரள்கின்றன. அப்ப இந்த பூர்வ குடிகள் எல்லாத்தையும் யார் பாதுகாக்கிறாரு? அதுக்கு ஒரு லீடரா இருந்து அந்தந்த மாநிலங்களோட அடையாளங்கள் பாதிக்கப்படாம, அவர்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாம, மாநிலங்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சகோதரத்துவத்தோட லீட் ரோல் எடுக்காம எல்லாரையும் ஈக்குவலா உட்கார வச்சு, அண்ணா சகோதரரா உங்க தோட்டத்துக்கு பிரச்சனை இருக்கு, என் தோட்டத்துக்கும் பிரச்சனை இருக்கு, ஒரே மாதிரியான வைரஸ் வந்து இந்த தோட்டங்களுக்கெல்லாம் பாதிப்பு வருது, நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி சரி பண்ணலாம், நம்ம தோட்டத்தில் இருக்கிற பயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிற முறையில தான் அன்ன மனப்பான்மை இல்லாம எவ்வளவு அழகா எவ்வளவு கண்ணியமா கையாளுறாரு. அப்ப இதெல்லாம் தான் பாஜக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. பாதுகாக்கிற பணியை விஜய் செய்துட்டு போறாரு. அவருக்கு எந்த தகுதியுமே இல்லைங்க. இல்ல அது வந்து வருகின்ற தேர்தல்ல உங்களுக்கு தெளிவா புரியும். இது எல்லாமே ரிசல்ட் எப்ப தெரியுமா நமக்கு வந்து புரிய வரும்? தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் தீர்வாகும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த தேர்தலையாவது அவர் போட்டிட்டு இருக்கிறாரா? ஏன் கடந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாமே? இடைத்தேர்தல் சொல்றேன், இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாம். ஏன் போட்டியிடல? தேர்தலுக்கு பிறகு உறுதியாக சொல்றேன், தோல் உரிக்கப்படும். உண்மை நிலை என்னங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் அண்ணா விஜயகாந்த் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கெல்லாம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்துச்சு. முதல்ல வந்து களத்தில் இருக்கக்கூடியவர்களோட யதார்த்தமா பழகுவாரு, ஒவ்வொரு ஊருக்கும் போவார், என்னடா நிலவரம்னு கேட்பாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையெல்லாம் அவருக்கு வந்து தெரியும், அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவர் பேசுவார், அந்தந்த ஊருக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் தெரியும். இவருக்கு வந்து ஒரே ஒரு அஜெண்டா, பிஜேபிக்கான அஜெண்டா தான் விஜய்க்கான அஜெண்டா. அதை அவர் தெளிவாக அவருடைய பேச்சில் காட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, புஷி ஆனந்தனுடைய தொடர்புகளை நீங்கள் கடந்த ஒரு ஆண்டுகளாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. எது மாதிரியான கட்டமைப்பை அவங்க உருவாக்கிட்டு வராங்கன்னு பார்த்துக்கோங்க. இளைஞர்கள், பெண்கள் இவங்க வந்து திமுகவின் மீது சாய்ந்தது, திமுகவுக்கு ஆதரவு நிலை எடுத்தது, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி
பாஜகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைகிறது. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது. இதை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற முயற்சி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சொல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்தில் ஏமாறுகின்றவர்கள் அல்ல, மிகவும் விவரமானவர்கள். யார் என்ன பண்றாங்கங்கிறத கவனமா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சது விஜயா தான் இருக்குங்கிறத இன்னைக்கு நான் உறுதியா பதிவு பண்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திமுகவின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, நிர்வாக கோளாறுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் தாண்டி மன்னராட்சியின் முதல்வரே அப்படின்னு மு.க. ஸ்டாலினை விஜய் சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? மன்னராட்சின்னு சொல்லி சொன்னால் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியமே வராது. நீங்கள் தாய்லாண்டெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னர் நேராக டிக்ளேர் பண்ணுவார், அடுத்த வாரிசுன்னு சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு டிக்ளரேஷன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். யூகே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க பாட்டுக்கு மன்னர் குடும்பத்தில் டிக்ளேர் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். இங்கே அப்படிலாம் இல்லை. முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களே ஆளுமைக்கு வர முடியும், ஆட்சி செய்ய முடியும். இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய தெளிவான பார்வை. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய ஆதரவை பெறாமலா வந்து அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு? ஒரு நிறைய பேர் எம்எல்ஏ இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த இடம் மக்கள் ஏற்கணும்ல, மக்கள் ஏற்கணும்ல. ஆளுமை திறன் ஒன்று இருக்குல்ல. நீங்க அவரை பத்தி நம்ம சொல்றது என்னமோ நேரா அவர் வந்த மாதிரி நினைக்கிறாங்க. அவர் ஆரம்பத்துல இருந்து அரசியல் ஈடுபாடு கொண்டிருந்தவர்கள் தான். நீங்க தேர்தல் பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்க அப்படியா நீங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு சிலரை நீங்க கையிட்டு நீங்க காட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னாலுமே கூட அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாருங்க, எவ்வளவு காலத்துக்குன்னு பாருங்க, அது தகுதியானதான்னு பாருங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் மகனா இருக்கிறதுனாலயோ இல்ல மகளா இருக்கிறதுனாலயோ வந்து அவர்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா கூட அதுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க வந்து அதே தகுதி இழப்பா நீங்க செய்யறீங்களே. நீங்க வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே இல்ல, அந்த தகுதி விஜய்க்கு இல்லையா? எப்படிங்க வரும்? அது என்ன நிரூபிக்க வேண்டிய காலம் நிறைய இருக்கே அவருக்கு. இல்ல, அப்ப தேர்தலுக்கு பிறகு தெரியதானே போகுது. பொறுமையா இருங்க. தேர்தலுக்கு தெரியதானே போகுது. இப்ப அவர் நிரூபிச்சுட்டாரு. உதயநிதி வந்து தேர்தலை நிரூபிச்சுட்டாரு. எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசங்கிறது நீங்களே பாத்துட்டீங்க. இல்ல, மறுபடியும் தேர்தல் வரப்போகுது, வரத்தான் போகுது. உறுதியா சொல்ற மிகப்பெரிய வெற்றி. கடந்த முறையை விட அதிகமான வாக்குகள் வரத்தான் போகுது. இங்க மக்கள் தான் எஜமானர்கள். இங்க மக்கள் தான் மன்னர்களா இருக்க முடியும். இங்க சேவகர்களா யார் மக்களுக்காக உண்மையா எடுத்து கொண்டு போறாங்களோ அவங்களதான் ஆட்சி அதிகாரத்துல மக்கள் உட்கார வைப்பாங்க. இவர் சொல்றதுனால மட்டுமே இது மன்னராட்சி ஆயிடவே ஆயிடாது. நீங்க கடந்த ஆண்டுகள்ல நீங்க கிட்டத்தட்ட ஒரு அவரோட நெருங்கி பயணித்தவர்கள்னால நான் சொல்றேன். நான் பல்வேறு நிலைகள்ல நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய அரசியல் பணி 16 வயசுல அவர் வந்து முடித்திருத்தத்துல நிலையத்துல இருந்து ஒரு இளைஞரணி அமைப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 60 ஆண்டு காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய சொந்தக்காரரா கடுமையான பணியாற்றி இருக்காரு. அவரை போய் நீங்க ஒத்த மேடையில் நின்றுக்கிட்டு நீங்க வந்து பேரை சொல்லி நீங்க அவர்களே அப்படிங்கிறீங்களே, என்ன தகுதியை வச்சுட்டு நீங்க வந்து பேசுறீங்கன்னு எனக்கு நிஜமாலுமே புரியல. இல்ல, பேரை சொல்லனாலும் பயமா இருக்கு, பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ற தோரணை, பேரை சொல்ற தோரணை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. நீங்க வந்து முதல்வர் அவர்களே சொல்லலாம், அவங்க அப்பான்னு அவர் எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல தன்மையா இருக்கக்கூடியவர், எவ்வளவோ உதவிகள்லாம் இவங்க கேட்டப்ப செஞ்சு கொடுத்துருக்கிறவருங்க. நீங்க வந்து ஒரு அரசியலுக்காக இப்படி அவர் பேசுனதெல்லாம் வந்து உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஏற்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து ஒரு தகுதி இழப்பா நான் வந்து பார்க்குறேன். அவருக்கு ஒரு மரியாதை, தலைவர் கலைஞர் இருந்தாங்கன்னா கூட அம்மையார்னு ரொம்ப கண்ணியமாக வந்து பேசுவாங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் கூட வந்து அம்மையாரை நேரடியாக சந்திச்சிருக்காங்க, அவங்ககிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. இல்லை, மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் தானே சொல்றாரு. அவர் சொல்ற தோரணை இருக்குல்ல, ஒரு மரியாதை குறைவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. அப்படிலாம் அவர் வந்து கையாளுற விதமெல்லாம் ரொம்ப தப்பு. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நான் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு துறையில் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இஸ் அ கேபிட்டல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் ஏஷியாலே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் மிகைப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து சாதிக்க துடிக்கின்றார்களோ, இந்த ஒரு ஆண்டு காலத்தில் எவ்வளவு பேர் உலக அளவில் போய் சாதிச்சிருக்காங்க நீங்கள் பட்டியலை பார்த்துருக்கீங்க. அவ்வளவு சிறந்து அவ்வளவு தன்னுடைய துறையில் அவ்வளவு கவனமாக வந்து அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அவ்வளவு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், மன்னர் ஆட்சியாக நேரடியாலாம் யாருமே வந்து நியமனத்தில் வர முடியாது. தகுதி அடிப்படையில் மட்டும்தான் வர முடியும். ஒவ்வொரு நிலையிலும் நான் சொல்லுகிறேன், அவங்களுடைய துணை முதலமைச்சரும் சரி, இங்கே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஏன் எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி,
தகுதி அடிப்படையில் தன்னை ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட் காட்டி தான் வந்து ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களே ஒழிய வெறும் வாரிசு அல்லது வந்து அவருடைய மகனாக பிறந்தது ஒன்று மட்டுமே தகுதி ஆகாது திமுக பொறுத்த வரைக்கும். அதுதான் எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கடந்த ஆண்டு வரலாறுல நீங்கள் வந்து பார்த்து எடுத்து நீங்கள் பாருங்க. அது நிரூபணம் ஆகும். வருங்காலத்திலையும் அது தகுதி அடிப்படையில் மட்டும்தான் இருக்குமே ஒழிய ஒரு என்ட்ரி டிக்கெட் வேணா கிடைக்கும். அதாவது உள்ள வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் பொறுப்புகளும் அவர்களுக்கான முக்கியமான பதவிகளோ அல்லது பொறுப்புகளோ வரணும்னு சொன்னா தகுதி அடிப்படையில் மட்டும்தான் வர முடியுமே ஒழிய நேரடியாக மன்னராட்சி மாதிரி நேரடி நியமனங்கள்ல வராதுங்கிறத நான் ஆணித்தரமா பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். நன்றி. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.